நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆம்ஸ்டாங் டிவி. தலைவர் ராகுல் காந்தி அவருடைய பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல இன்றைக்கு இந்தியா முழுவதும் சிறப்பான முறையிலே இன்றைக்காக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த இணைய நிகழ்ச்சியில் இன்றைக்கு சிறப்பு விருந்தினராக இங்கே வருகை தந்துள்ள அறிவும் ஆற்றலும் மிக்க அன்பு தலைவர் அண்ணன் பீட்டர் அல்போன்ஸ் அவர்களையும், மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய அண்ணன் கிருஷ்ணமூர்த்தி அவர்களையும், மதிப்பிற்குரிய பொதுச் செயலாளர் அண்ணன் சிரஞ்சீவி அவர்களையும், பொதுச் செயலாளர் அண்ணன் தாமோதரன் வழக்கறிஞர் தாமோதரன் அவர்களையும், செயலாளர் சரவணன் அவர்களையும் மற்றும் இந்த விழாவிற்கு மிக சிறப்பாக ஏற்பாடு செய்துள்ள சர்க்கிள் பொறுப்பாளர் ஜான்சன் அவர்களும் மற்றும் ஷாம் முன்சாமி அவர்களும் மற்றும் இந்த விழாவிற்கு தண்டபாணி அவர்களும் காங்கிரஸ் பேர் இயக்க நண்பர்களையும் வருகிறென வரவேற்று இந்த விழாவிற்கு சீரும் சிறப்புமாக ஏற்பாடு செய்துள்ள அத்தனை நல்வுள்ளங்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று தமிழகத்தை மாற்றுகின்ற ஒரு கூட்டணி அமைச்சு எங்களுக்கு தளபதி முதல்வராக்கி உறுதுணையாக இருந்த காங்கிரஸ் நிர்வாகிகள் அனைவருக்கும் நேரத்தில் நன்றியை நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா இதை நான் மறக்க மாட்டோம். ஏன்னா தளபதி அப்பயே நம்ம ராகுல் காந்தி அண்ணன் தளபதியை கூப்பிட்டுக்கிட்டே இருந்தார். ஆனால் இந்த காலகட்டத்தில் மக்கள் மாற்றத்தை விரும்பி மக்கள் தளபதியை தேர்ந்தெடுத்ததுக்கு இங்கே வில்லிவாக்கத்தில் உள்ள மக்களுக்கும் தமிழக மக்களுக்கும் நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். நம்ம ராகுல் காந்தி அவர்களுக்கு சென்னை மத்திய மாவட்ட தலைமை சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் இன்று பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இங்கே வருகை தந்த பெரியவர் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இன்று தன்னுடைய பிறந்தநாள் விழாவை கொண்டாடுகிறார். இந்த நாடு முழுவதும் ஒரு பெரிய பஞ்சம் ஏற்பட்டிருக்கிறது. என்ன பஞ்சம் என்று சொன்னால் உணவுக்கான பஞ்சம் அல்ல, தண்ணீருக்கான பஞ்சம் அல்ல. எதற்கான பஞ்சம் என்று சொன்னால் நல்ல தலைவர்களுக்கான பஞ்சம் ஏற்பட்டிருக்கிறது. நல்ல தலைவர்கள் என்று யார் என்று சொன்னால் எந்த தலைவன் தன்னை முழுமையாக மறுத்து தான் பிறந்த நாட்டை, தான் வாழ்கின்ற சமூகத்தை, ஒட்டுமொத்த மனித இனத்தை உயர்த்த வேண்டும் என்று நினைக்கிறானோ அவன் மட்டும்தான் உண்மையான தலைவன் என்ற இலக்கணத்திற்கு அவன் மட்டும்தான் வருவான். இன்று டீ கடையிலே டீ ஆத்துகிறவரை கூட தலைவா ஒரு டீ போடுன்னு தான் சொல்கிறோம். தலைவா என்கிற வார்த்தைக்கு ரொம்ப பெரிய ஒரு மரியாதை இருக்கலை. ஆனால் அந்த தலைவர் என்கிற வார்த்தை இருக்கிறதே, அந்த தலைவர் என்கிற வார்த்தை என்னவென்று சொன்னால் ஒரு சமூகத்தை வழிநடத்துகின்றவர்கள் இருக்கும் என்று தங்களுடைய தொலைநோக்கு பார்வையிலே அதையெல்லாம் பார்க்கக்கூடியவர்களைத்தான் தலைவர் என்று சொல்கிறோம். அப்படிப்பட்ட தலைவர்களிலே சிலரை பெரும் தலைவர் என்று அழைக்கிறோம். தலைவர் காமராஜரை பெரும் தலைவர் என்று அழைக்கிறோம். என்று சொன்னால் அந்த காலத்திலே அவர் சமகாலத்தில் வாழ்ந்தவர்கள் பார்க்காததையெல்லாம் அவர் பார்த்தார் தன்னுடைய தொலைநோக்கு பார்வையில். இந்த தமிழ்நாட்டிலே கட்டாந்தரைகளாக இடந்த இடத்திலெல்லாம் தொழிற்சாலைகளை அவர் தன்னுடைய தொலைநோக்கு பார்வையிலே பார்த்தார். அணைகளை கட்டி பார்த்தார், பாலங்களை, சாலைகளை, மின்சாரத்தை, எல்லாவற்றையும் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் அந்த அடித்தளத்தை உருவாக்கி இந்த தேசத்திற்காக 9 ஆண்டுகள் சிறையிலே இருந்தார். இந்த நாட்டு மக்களுக்காக தன்னுடைய திருமணத்தை மறுத்தார், தன்னுடைய குடும்பத்தை மறுத்தார். இந்த தேசம்தான் என் மக்கள்தான் நான் என்கிற உணர்வோடு வாழ்ந்ததால் தான் அவரை பெரும் தலைவர் என்று அழைக்கிறோம். அப்போ ராகுல் காந்தி எப்படிப்பட்ட தலைவர்? தலைவர் காமராஜர் வெள்ளைக்காரர்களை எதிர்த்து போரிட்டார். 1947க்கு முன்னாலே ராஜபாளையத்திலிருந்து விருதுநகர் வரை அந்த ரயில்வே தண்டவாளத்திலே ஏறக்குறைய 35-40 கிலோமீட்டர் அவரை நிர்வாணமாக அடித்து விரட்டியது வெள்ளைக்கார ஏகாதிபத்தியம். இப்படி ஒரு ஆட்சி வரும் என்று நானே எதிர்பார்க்கல. ஆனால் திடீரென்று இறைவனாக கொண்டு வந்த பூகம்பம், சூறாவளி மாதிரி அப்படியே எல்லாரையும் ஆட்டி அடித்து தூக்கி எரிஞ்சு பல கட்சிகளை இருந்த இடம் தெரியாமல் எல்லா கட்சிகளும் தலைவர்களும் ஓட்டிருக்காங்க.
பல கட்சிகள் வந்து வியாபாரத்தை முடிச்சுக்கிட்டாங்க இந்த எலெக்ஷனோட. பல தலைவர்களுக்கு வந்து இனிமேல் என்ன செய்யணும்னு தெரியாம சில பேர் என்ன வியாபாரம் பார்க்கலான்னு யோசித்து கொண்டு இருக்கிறார்கள். எல்லா விதத்திலையும் வந்து ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கி இருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள். பெரிய மகிழ்ச்சி. நாமெல்லாம் காங்கிரஸ்காரர்கள், பெருந்தலைவர் காமராஜருடைய வழி வந்தவர்கள், கக்கனுடைய வழி வந்தவர்கள், அன்னை இந்திராவினுடைய வழி வந்தவர்கள். இந்த நாட்டில் என்ன, தமிழ்நாட்டில் என்ன நடந்ததுன்னா, கரப்ஷன் ஹஸ் பிகம் எ நான் இஷ்யூ. அதாவது லஞ்சம் என்பது ஒண்ணுமே இல்லை, எல்லாம் சாதாரணம் தான்.